அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை எப்படியாவது உடைக்க வேணும் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு சதித்திட்டம் ஒண்ணு இப்பொழுது வெளியாகி இருக்குது நண்பர்களே. அந்த சதித்திட்ட செய்தி வெளியாகி உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக இந்தியாவை எப்படியாவது உடைத்து விட வேணும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் கூட்டாக சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக இப்படி சதி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் பற்றிய டீடைல்ஸ் தான் இன்றைய வீடியோல பார்க்கணும் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே வீடியோக்கு போகலாம். மே 26 நள்ளிரவுல பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்காவில் ஒரு ரகசியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது. அது நடந்த இடம் எது தெரியுமா? அமெரிக்காவுடைய தூதரகம். அந்த தூதரகத்தில் 3 பேர் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டாங்க. ஒன்று அமெரிக்க தூதர், இரண்டாவது பங்களாதேஷுடைய சீஃப் அட்வைசராக இன்றைக்கும் நீடித்து கொண்டு இருக்கிற முகமது யூனுஸ், பங்களாதேஷை பீடித்திருக்கிற 7.5. அதுக்கப்புறம் 3வதாக இதுல கலந்து கொண்டது யாரு அப்படின்னா பங்களாதேஷுடைய பிரதமரான தாரிக் ரஹ்மான். ஆமாம் நண்பர்களே, சரியாகத்தான் சொல்லியிருக்கிறேன். பங்களாதேஷுடைய பிரதமர் அந்த ரகசிய மீட்டிங்ல கலந்து கொண்டாரு. அதுவும் அந்த மீட்டிங் பத்தி எவ்வளவு ரகசியம் காக்கப்பட்டது அப்படின்னா, பங்களாதேஷுடைய பிரதமராக இருக்கிற தாரிக் ரஹ்மான் அந்த மீட்டிங்க்கு வராரு. ஆனால் அவருடைய வழக்கமான செக்யூரிட்டி பர்சனல் யாருமே கிடையாது. செக்யூரிட்டியே இல்லாம தனியாக ஒரு கார்ல அவர் மட்டும் அமெரிக்காவுடைய தூதரகத்துக்கு வந்து இறங்குறாரு. அவர் உள்ளே போய் இந்த 3 பேர் மட்டுமே, யாரு? அமெரிக்காவுடைய தூதர் பிரெண்ட் கிறிஸ்டன்சன் ஒருத்தர், இரண்டாவதாக முகமது யூனுஸ், மூன்றாவதாக பிரதமர் தாரிக் ரஹ்மான். 3 பேர் மட்டுமே மிக ரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரகசிய கூட்டம் நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த 3 பேர் சந்தித்த அந்த மீட்டிங்ல எந்த உயர் அதிகாரியும், அதாவது ஒரு பிரதமர் ஒரு மீட்டிங்க்கு போறாருன்னா அவருடைய நாட்டின் உயர் அதிகாரிகள்லாம் பலரும் வருவாங்க இல்லையா, எந்த உயர் அதிகாரியும் இதுல கலந்து கொள்ளவில்லை. தாரிக் ரஹ்மான் மட்டும்தான் கலந்து கொள்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோடு எந்நேரமும் இருக்க வேண்டிய செக்யூரிட்டி கான்வாய் இருக்குது இல்லையா, அதெல்லாம் யாரையுமே இவர் வந்து அழைச்சிக்கிட்டு வரல அப்படிங்கிறதே பலத்த சந்தேகம் எடுத்திருக்குது. அது மட்டும் இல்ல, இது பயங்கர ரகசியமாக வைக்கப்பட்டதால எந்த பத்திரிகை செய்தியாளருக்கும் இது தெரியப்படுத்தவில்லை, தெரியவும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்க பேசி முடிச்சு ஒரு சில நாட்கள்லேயே ரகசியமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு அந்த நாட்டு 7.5 முகமது யூனுஸ். அவர் நேற்றைய தினம் துருக்கி விமானத்தில் ஏறி எங்க போயிருக்கிறாரு தெரியுமா? ஐரோப்பிய நாட்டுடைய பிரான்சுடைய தலைநகரமான பாரிஸுக்கு போய் இறங்கி இருக்கிறாரு. அங்க வந்து அவர் பல முன்னாள் பங்களாதேஷுடைய அதிகாரிகளை சந்திப்பதாகவும், அது மட்டும் இல்ல பிற நாட்டு அதிகாரிகளை, மேற்கத்திய நாட்டுடைய உயர் அதிகாரிகள் பலரையும் அவர் அங்க வச்சு சந்திக்க இருப்பதாகவும் இப்பொழுது செய்திகள் வெளிவர தொடங்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவல் இதுல என்ன அப்படின்னாக்க, ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கத்தை முடிச்சு கட்டுறதுக்காக அங்க புரட்சிங்கிற பேர்ல ஒன்ன பண்ணி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓட வச்சாங்க இல்லையா, அங்கு பிரதமரா இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட பிறகுதான் அமெரிக்காவில் இருந்த யூனுஸ் அங்க வந்து இறங்குறாரு. யூனுஸ் அப்பொழுது எங்க இருந்து வந்தார் தெரியுமா? இதே பாரிஸ்ல தான் வந்தாரு. அமெரிக்கால வாழ்கிற யூனுஸ் பங்களாதேஷ்ல பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போகும்போது அங்க இருந்து பாரிஸ் வந்ததாகவும், பாரிஸ்ல 3 நாட்கள் அவர் தங்கியிருந்து பல உயர் அதிகாரிகளை, இதே போலதான் மேற்கத்திய நாடுகளுடைய பல உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்ததாகவும், பல நாட்டு தூதர்களை அவர் சந்தித்ததாகவும், பங்களாதேஷுடைய முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் தலைவர்கள் பலரும் அங்க வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள பலரையும் யூனுஸ் சந்தித்ததாகவும், அதுக்கு பிறகுதான் அவர் இங்க பங்களாதேஷுக்கு கொண்டு வரப்பட்டாரு அப்படின்னும், அவர் வந்து ஆட்சியை தான் கையில் எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணினாரு, இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி செய்தார், செயல்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது தான் இப்பொழுது அமெரிக்க தூதர் யூனஸ் மற்றும் பங்களாதேஷுடைய பிரதமரான தாரிக் ரஹ்மான் 3 பேரும் இப்படி மிக ரகசியமாக நடு ராத்திரியில
பேய்கள் உலா வரும் நேரத்தில் இவங்க 3 பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மீட்டிங்ல இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்கள் பேசப்பட்டதாக பல செய்திகள் இப்பொழுது உலாவர ஆரம்பிச்சிருக்குது. இதுல பலவும் ஹேஷியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இதுல நடந்திருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, இவங்க 3 பேர் மட்டுமே எந்த அதிகாரிகளுடைய துணையும் இல்லாமல் சந்தித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அவங்க இந்தியாவுக்கு எதிராக பேசியதாக சொல்லப்படுது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்த உடனேயே தடாலடியாக பல விஷயங்களை அந்த மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி செய்து வரார் இல்லையா. மிக முக்கியமாக பார்டர் முழுவதிலையும் ஒரு துளி கேப் கூட இல்லாம நாங்க ஃபென்சிங் போட போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு அவர் நிலமெல்லாம் ஹேண்ட் ஓவர் கூட பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, மேற்கு வங்கத்தில் அவர் டிடெக்ட், டெலீட் அண்ட் டீபோர்ட் அப்படின்னு ஒரு கொள்கையை கையில் எடுத்து வெளிநாட்டை சேர்ந்தவர்களை, குறிப்பாக பங்களாதேஷிகளை கண்டறிந்து அவர்கள் கையில் ஆதார் கார்டு இருக்குதா, ரேஷன் கார்டு இருக்குதா, ஓட்டர் ஐடி இருக்குதா, எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கையில் கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கேருந்து பங்களாதேஷ்க்கு துரத்துறாங்க. வெளியேற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கைரேகையும் கண்ணு ரெட்டினா ஸ்கேன் இருக்குது இல்லையா, நம்ம ஆதார் கார்டுக்கு நம்ம அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்கள அனுப்புகிறாங்க. ஏன்னா மீண்டும் ஒரு முறை அவங்க உள்ள வர முயற்சித்தாங்கன்னா உடனடியாக அவங்கள கண்டறிஞ்சு அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்துறதான் பிளான். இந்த விஷயமெல்லாம் நடக்கிறத பார்த்து பங்களாதேஷ் ஆடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. நேற்று கூட பங்களாதேஷ் இந்தியாவிடம் மன்றாடி கொண்டு கேட்டிருக்குது, தயவு செய்து நீங்க இப்படி ஆயிரக்கணக்கான பேரை ஒரே சமயத்தில் அனுப்பாதீங்க, தயவு செய்து நீங்க கொஞ்ச காலம் அவர்களை சகித்து கொள்ளுங்கள், வச்சுக்கோங்க, நாங்க இவங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாங்க உங்ககிட்ட இருந்து அவங்கள வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு சில அதிகாரிகள், இந்திய அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்க நாட்டுக்குள்ள நீங்க ஆளுகள் அனுப்புறதெல்லாம் தப்பு, நாங்க இதெல்லாம் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் உங்க நாட்டு ஆளுங்க தாங்க, எங்க நாட்டுக்குள்ள எங்க சோத்தை தின்னுகிட்டு இருக்கிறானுங்க, எங்க வேலையை திருடிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு இந்திய அதிகாரிகள் சொன்னதுக்கு அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை, இது வரைக்கும் வந்ததை நீங்களே வச்சுக்கோங்க, இனிமேலும் வருவாங்க, அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொன்னதாகவும் இந்தியா அதை கேட்டு பயங்கர கடுப்பானதாகவும் கூட செய்திகள் வெளியாகி வருது. அதே சமயத்தில் இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்பொழுது வேகமாக ஃபென்சிங்கை போட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பங்களாதேஷ் டாக்காவில் இப்படி ஒரு ரகசியமான மீட்டிங் நடந்திருக்குது. ஏற்கனவே அமெரிக்கா தான் இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷை தூண்டிவிட்டு சதி செய்து இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷை திருப்பி விட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுது பங்களாதேஷில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்துடுச்சு. அதற்கு பிறகு பங்களாதேஷ் இந்தியாவோடு ஓரளவுக்கேனும் நார்மலான ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் உள்ள புகுந்து மீண்டும் இந்தியாவை உடைப்பதற்கு ஏதேனும் வழி இருக்குதா அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்கா. அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான எவிடன்ஸ் தான் இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரிஸுக்கு போயிருக்குது இல்லையா பங்களாதேஷுடைய ஏழரை யூனுஸ், அந்த ஏழரை பங்களாதேஷ் திரும்பி வந்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கிற பங்களாதேஷ் அரசாங்கத்தில் மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி யூனுஸுக்கு வழங்கப்படும். இது அமெரிக்காவுடைய கட்டளை அப்படின்னு பங்களாதேஷுடைய அதிகாரிகள் இப்பொழுது பேசிக்கொள்வதாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்குது. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு யூனுஸ் பங்களாதேஷ் திரும்புகிறார். அதற்கு பிறகுதான் இதை பற்றிய மேலும் தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அமெரிக்காவை நாம் நம்பவே முடியாது அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருது அப்படிங்கிறதா உண்மை. அதே போல தான் பங்களாதேஷையும் நாம் நம்பவே முடியாது இனிமேல் அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.